திரு விஜய் அவர்கள் குழந்தைகளை தூண்டி விட்டு பெற்றோர்களை ஓட்டு போட வச்சிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்கிட்ட என்ன சொல்ல போனா குழந்தைகளை நீங்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது எலெக்ஷன் கமிஷன்ல ஏற்கனவே விதி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் குழந்தைகள் மூலியமாக விஜயோ இல்ல வேறொரு அரசியல்வாதியோ இப்படி செய்வார் யாருமே கடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அது குறித்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயோ இல்ல தேர்தல் விதிமுறைகளோ எழுதப்படவில்லை. ஆனால் விஜய் வித்தியாசமான ஒன்று செய்யறார். இது சரியா தவறா? நேரடியாக நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, அம்மா நீ விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும். சரி ஓகே ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டுனா என்னடானா அது தெரியல. அந்த குழந்தைக்கு எதற்காக ஓட்டு போடணும் அதுவும் தெரியல. அது நம்ம குழந்தையை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அரசியல்ங்கிறது எனக்கு இன்னும் பெரியவங்களான விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியலங்க போது குழந்தைக்கு நிச்சயமா தெரியக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. இந்த தேர்தலில் ஒருவேளை அவருக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட் வரும் பட்சத்துல அந்த குழந்தைங்களுடைய மனநலம் என்ன ஆகுன்ற கண்டிப்பா பாதிக்கப்படும். அது ஒரு பெரிய மன காயத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத எல்லா குழந்தைகளும் சார் இன்னைக்கு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. விஜய் மாமா தோத்துட்டாரா அப்படின்னு எப்படி கன்வே பண்ணுவாங்கிறது உண்மையிலே பயமா இருக்கு. சில பேர் வந்து நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க இல்ல நீங்க அந்த மாதிரி மனநிலையில குழந்தைகள் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். விஜய் மாமா ஜெயிக்காட்டி அது எப்படி அதை தாங்கிக்க முடியுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த அமைச்சரவை பட்டியல் பத்தி சொன்னீங்க, யார் யாரெல்லாம் அமைச்சர் இலாக்காக்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் அது பார்க்கும்போது சிரிப்பு தான் சார் வந்துச்சு. ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா விஜய் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கின்றார் அப்படின்னா நம்ம அது குறித்து பேசலாம். இன்னொன்னு இது வந்து அந்த அதிகாரப்பூர்வமெல்லாம் கிடையாது, யாரோ சும்மா கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா கண்டிப்பா தாவேக்கள் தான் யாரும் கிளப்பி விட்டுருக்காங்க. ரொம்ப கிளீனா எந்த தொகுதி எந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா. அவங்க நீங்க இல்லாத பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஜான் ஆரோக்கிய சபை ட்வீட் போடுறார், 26 விஜய் is no lesser than அண்ணா 67, எம்ஜிஆர் 77, என்டிஆர் 83. அவர் என்ன சொல்ல வராரு? ஓட்ஸ் வாங்கி விஜய் சிஎம் ஆக போறான்னு சொல்லி சொல்றாரா இல்ல நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல அதிகமாக வாங்குவார் சொல்லி சொல்றாரா அப்படிங்கறது தெரியல. 3:30 மணிக்கு ட்வீட் போட்டாரு. அவர் அதுக்கப்புறம் உடனே டெலிட் பண்ணிட்டாரு. அவரே ஒரு கனவுல எதுவும் போட்டாராங்கிறது தெரியல, கனவு மயக்கத்துல போட்டாராங்கிறது தெரியல. அவர் செஃபாலஜிஸ்டா அவர் எல்லாத்தையும் பேசியிருக்கலாம், பேசியிருந்து இது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். விஜயும் குழப்பறார். புரோக் நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த வாக்குப்பதிவில் ஒரு பெரிய ஒரு ஹைக் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பேசுகிறோம். விஜய் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருக்குது, எஸ்ஐஆர் ஒரு பக்கம் ஃபேக்டர் இருக்குன்னு. இதில் இன்னொரு குறிப்பாக இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்குது. திரு விஜய் அவர்கள் குழந்தைங்களை தூண்டி விட்டு பெற்றோர்களை ஓட்டு போட வச்சிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து உங்களுடைய பார்வை? சார் விஜய் அவர்கள் குழந்தைகளிடம் உங்க வீட்டுல அடம் பிடிச்சு, நான் முதல்ல சில மீட்டிங்ல சொன்னாரு, நான் சில கியூட்டான வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாட்ட அடம் பிடிக்கிற வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், கியூட்டான வீடியோஸ் அதுக்கு பேர் வச்சார். கடைசி பிரச்சாரம் கிட்டத்தட்ட அந்த முடிகிற நாட்கள் அன்னைக்கு பண்ற பிரச்சாரத்துல நண்பா நண்பீஸ் நீங்க எல்லாம் எப்படியாவது அப்பா அம்மாட்ட அடம் பிடிச்சு எனக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க, மாமா விஜய் மாமா ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வாக்கு முடிந்த பிறகு அவர் எழுதுற ட்வீட்ல கூட நண்பா நண்பீஸ் ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் எனக்கு மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறது சொல்லி சொல்றாரு. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்கிட்ட என்ன சொல்ல போனா குழந்தைகளை நீங்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது எலெக்ஷன் கமிஷன்ல ஏற்கனவே விதி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் குழந்தைகள் மூலியமாக விஜயோ இல்ல வேறொரு அரசியல்வாதியோ இப்படி செய்வார் யாருமே கடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அது குறித்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயோ இல்ல தேர்தல் விதிமுறைகளோ எழுதப்படவில்லை. ஆனால் விஜய் வித்தியாசமான ஒன்று செய்யறார். இது சரியா தவறா? இப்ப பார்க்கிறோம் சார் சில வீடியோஸ். இது 2-3 வீடியோஸ் மட்டுமல்ல, நானே பல இடங்கள்ல பார்த்தேன். நேரடியாக நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, அம்மா நீ விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும். சரி ஓகே ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டுனா என்னடானா அது தெரியல. அந்த குழந்தைக்கு எதற்காக ஓட்டு போடணும் அதுவும் தெரியல. அது நம்ம குழந்தையை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அரசியல்ங்கிறது எனக்கு இன்னும் பெரியவங்களான விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியலங்க போது குழந்தைக்கு நிச்சயமா தெரியக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஆனா விசிலுக்கு நீ ஓட்டு போட்டு, விசிலுக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னு ஒரு குழந்தை அழுகுது. நான் ஏன் ஓட்டு போட முடியாது, நானும் வளர்ந்திருக்கேன், எனக்கே ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறது. விஜய் என்ன சொல்லித்தர விரும்புறார் இல்ல என்ன முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. எப்படியாவது ஜெயிச்சிடணும் நம்ம, அதுதான் நமக்கு முக்கியம். எதற்காக ஜெயிக்கிறோம், நம்ம என்ன விளிமைகள் நமக்கு அது குறித்தெல்லாம் அவர் யோசிப்பதே கிடையாது. எப்படியாவது ஜெயிச்சிடணும். நீங்க இந்த மாதிரியான ஒரு முறையில நீங்க இப்போ நம்ம ஏன் தேர்தலை சந்திக்கிறோம்னா, தேர்தல் பிரச்சாரத்துல ஏன் போறோம்னா, இது என்னோட ஐடியாஸ், இந்த ஆட்சியில் மீது இந்த குறைகள் இருக்கு, நான் வந்தா இந்த ஐடியாஸ் எல்லாம் இப்படி ஒன்று பண்ணுவேன். இதுதான் சிம்பிளா நம்ம எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படிங்கிறது. ஆனா விஜய் என்ன பண்றாரு, தன்னோட ஐடியாஸே புரியாதவங்களுக்கு, அரசியலே புரியாதவங்களுக்கு நீ எனக்கு ஓட்டு போடுங்க, நீ உங்க வீட்டுல இருக்கிற ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்லுவது அது எப்படி முறையாகும் அப்படிங்கிற பெரிய கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. இன்னொன்னு இந்த அப்பா அம்மாவும் வேற வழி இல்லாம அவங்க இந்த குழந்தை ஏதோ சாக்லேட் கேட்கிற மாதிரி, பொம்மை கேட்கிற மாதிரி, அப்பா குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, அழுகுது, விஜய் மாமா ஓட்டு போட சொல்லி ரொம்ப அழுகுது, வேற வழியே இல்லை, நான் போய் ஓட்டு போட. சில பேர் போய் சொல்றாங்க, குழந்தைக்காக போய் சொல்றாங்க, சில பேர் ஓட்டு போட செஞ்சிருக்காங்க.
அதே மாதிரி விஜய் மாமா மாதிரி சட்டை பேண்ட் போட்டு போங்க, இல்ல அவங்களே இயல்பாக அவங்க சில பேர் விஜய் ரசிகர்களா இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த குழந்தை இவ்வளவு தீவிரமான விஜய் ரசிகையா மாறி இருக்கு, இல்ல ரசிகரா மாறி இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. மோஸ்ட்லி அம்மாவா இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, தொடர்ச்சியா விஜய் பாடல்கள், விஜய் படம் வந்தா குடும்பமா போய் பார்க்கணும் அப்படி ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. அப்ப அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் ஆடுற டான்ஸ் அதெல்லாம் டிவியில வந்துட்டே இருக்கு, விஜய் பாடுற பாட்டு அதெல்லாம் பெரிய ஹிட் ஆகுது, அதெல்லாம் பார்க்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அதை விஜய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறார். நான் சரியாக பயன்படுத்தணும் சொல்ல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறார். எக்ஸ்ப்ளாய்டேஷன் மிக மிக கேவலம் நான் சொல்லுவேன். என்ன வேலை விஜய் பண்றாரு? இப்படி நீங்கள் ஒண்ணுமே தெரியாதவர்கள் எப்படி நீங்கள் வாக்குங்க சார்? எங்க வீட்டுல 9 வயசு குழந்தை இருக்கு சார். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச 2 கட்சி உலகத்துல, நான் சொல்ல தமிழ்நாட்டுல உலகத்துல 2 கட்சி தான் தெரியும். ஒண்ணு தீய சக்தி திமுக, ஒண்ணு தாவிக. நான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு 4 கேள்வி என் குழந்தைகிட்ட கேட்கிறேன். இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி யார்? பிரதம மந்திரி யாருன்னு அவர் சொல்லல. பிரதம மந்திரினா என்னன்னு கேக்குது. இந்த நாட்டோட முதலமைச்சர் யார்? முதலமைச்சர்னா என்னப்பா? சரிடா, ஓகே. இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் யார்? அப்படின்னா என்ன? சரி, ஓட்டு போடுறது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா விஜய் மாமாக்கு நீ ஓட்டு போடணும். என்கிட்ட நீ ஏன்பா விஜய் கட்சியில இருந்து வெளியே வந்த? என்னப்பா காரணம்? கட்சின்னு தெரியாத குழந்தை விஜய் கட்சியில வந்த. திடீர்னு ஒரு குழந்தை வேகமா ஓடுது, தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக ஓடுது. விஜய் அந்த குழந்தைகள்கிட்ட அவங்க பாக்குற ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் ஹெவியா உள்ள போயிட்டாரு, ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டாரு. அந்த குழந்தைகளுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்றாங்க விஜய் ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காரு. இல்லை, விஜய் ஏற்படுத்துற அரசியல் விழிப்புணர்வு அல்ல. தயவு செய்து அரசியல் விழிப்புணர்வு சொல்லாதீங்க. என்ன சொல்லி அவங்க பயப்படுற மாதிரி, அந்த புகார் கொடுத்த ஒரு பயந்த மாதிரி விஜய் இந்த தேர்தலில் ஒருவேளை அவருக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட் வரும் பட்சத்துல அந்த குழந்தைங்களுடைய மனநலம் என்ன ஆகுன்ற ஒரு பதட்டம் கண்டிப்பா பாதிக்கப்படும். கண்டிப்பா பாதிக்கப்படும் சார். எங்க வீட்டுல இருந்து சொல்றேன் சார். நேத்து எங்களுடைய ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குறாங்க. நான் சில பேட்டிகள் சொல்லியிருக்கேன், விஜய் வெல்வதற்கு இந்த வாட்டி கடினம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை சொல்லுது, என்ன மரியாதை குறைவா சொல்லுது, இவனுக்கு என்ன தெரியும், இவன் பேசுறான் அப்படிங்கிற குழந்தை. நான் சொல்றது 5வது படிக்கிற ஒரு குழந்தை சொல்லுது. அவங்க அப்பா கண்டிக்கிறாரு, அவங்க அம்மா கண்டிக்கிறாங்க. நான் போன்ல கேட்டுட்டு இருக்கேன், பாருங்க எப்படி பேசுது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அது ஒரு பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத? எல்லா குழந்தைகளும் சார் இன்னைக்கு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. விஜய் மாமா தோத்துட்டாரா அப்படின்னு எப்படி கன்வே பண்ணுவாங்கிறது உண்மையிலே பயமா இருக்கு. சில பேர் நீங்க தூண்டி விடுறீங்க, இல்ல நீங்க அந்த மாதிரி மனநிலையில குழந்தைகள் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். விஜய் மாமா ஜெயிக்காட்டி அது எப்படி அதை தாங்கிக்க முடியுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. குடும்பங்கள் முழுக்க எல்லா குழந்தைகளும் பிள்ளைங்களுக்காக அதான் சார் ஜெயிச்சிருவார். அவர் எப்படி இப்ப நாளைக்கு நீங்க விஜய் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ஆட்சி அமைக்க போறது கிடையாது, எதிர்கட்சியோ வரப்போறது கிடையாது. இந்த தேர்தல் நிச்சயமா நடக்க போறது கிடையாது. அப்ப இது கன்வே பண்ணும்போது விஜய் மாமா கட்சி ஜெயிக்கல, விஜய் மாமா கூட ஜெயிச்சிட்டாரு, விஜய் மாமா கட்சி ஜெயிக்கல, விஜய் மாமா சிஎம் ஆகல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுவாங்க? இன்னும் சொல்ல போனா சார், இது குழந்தைகள் மட்டுமல்ல, விஜயோடைய ரசிகர்களா இருக்கக்கூடியவர்களே இதை எப்படி தாங்கிவாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அவங்க வாழ்கின்ற உலகமே வேற உலகமாக இருக்கு. அதுல அமைச்சரை பட்டியல் போட்டா அவங்க சிஎம் ஆயிட்டார், அவரு சிஎம் ஆன பிறகு அண்ணா என்ன செய்ய போறாரு தெரியுமா, அண்ணா விமன் சேஃப்டிக்கு என்ன செய்ய போறாரு தெரியுமா, நான் வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுக்கு ரியாலிட்டிக்குள்ள வரல அவன். ஏன்னா அவன் கேட்கிற நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கான், அம்மா விசில் போட்டிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. சுத்தி முத்தி எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா நம்ம ரொம்ப படிச்ச மேதாவிகள் நினைக்கிறவங்களே 2.5 கோடி ஓட்டு வாங்கிடுவார் போல இருக்கேன்னு சொல்லி பேசுறாங்க. 2.5 கோடி ஓட்டு வாங்கிடுவார்னு அவங்களே பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள்ட்ட நீங்க என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? இல்ல இதுக்கும் கடைசியா திமுக சதி செஞ்சிருச்சு, இதுக்கும் ஸ்டாலின் அங்கிள் தான்ப்பா பண்ணிட்டாராம், விஜய் மாமா ஜெயிக்கிற ஸ்டாலின் தான் தடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்ல போறாங்களாங்கிறது தெரியல. உண்மையிலேயே மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயத்தை விஜய் நிச்சயமாக செய்கின்றார். விஜய் அதெல்லாம் விஜய்க்கு எடுக்கிறீங்கன்னா எப்படியாவது ஜெயிக்கணும், அது ஒண்ணுதான். அது இதுக்கான ஒரு வழி இருக்கிறது. நம்ம இதுக்காக கடுமையா உழைக்கணும். நம்ம உழைச்சு மக்கள்கிட்ட போய் நான் என்ன செய்ய போறேங்கிற மக்கள்கிட்ட போய் சொல்லணும், மக்களுக்காக போராடி இருக்கணும், மக்களுக்காக நிறைய விஷயங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். அதெல்லாமே விஜய் எதுவுமே யோசிக்கலாம். எப்படியாவது ஓட்டு வாங்கப்பா, எது செஞ்சாலும் ஓட்டு வாங்கப்பா, பெக் பாரோ ஸ்டீலுங்கிற மாதிரி எது செஞ்சாலும் நம்ம ஓட்டு வாங்கணும், நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. அதனால அவர் எதையும் செய்வதற்கு துணியக்கூடியவராக இருக்கின்றார். அதோட பிரதிபலிப்பும் உண்மையிலேயே அந்த மனப்பிரச்சனையும் நம் வீட்டு குழந்தைகளுக்கும் நமக்கும் தான் வருகிறது. அந்த அமைச்சரவை பட்டியல் பத்தி சொன்னீங்க, யார் யாரெல்லாம் அமைச்சர் இலாக்காக்கள்லாம், அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் அது பார்க்கும்போது சிரிப்பு தான் சார் வந்துச்சு. ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, விஜய் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கின்றார் அப்படின்னா நம்ம அது குறித்து பேசலாம். இன்னொன்னு இது அந்த அதிகாரப்பூர்வமெல்லாம் கிடையாது, யாரோ சும்மா கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா கண்டிப்பா தாவேக்கள் தான் யாரும் கிளப்பி விட்டுருக்காங்க. ரொம்ப கிளீனா எந்த தொகுதி எந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா. அவங்க நீங்க இல்லாத பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க சார் அதை தாண்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா, விஜய்கிட்ட அவங்க சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து சார் நீங்க 180 சீட் ஜெயிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி கதை வந்துட்டு இருக்காங்க. அது விஜய் அன்பார்ச்சுனேட் நம்பரான்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சார் இதில் நம்ம பார்க்கும்பொழுது 160 சீட் காலையில ஜான் ஆரோக்கிய ட்வீட் போடுறாரு, நீங்க 26 விஜய் இஸ் நோ லெஸ்ஸர் தென் அண்ணா 67, எம்ஜிஆர் 77, என்டிஆர் 83. அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஓட்ஸ் வாங்கி விஜய் சிஎம் ஆக போறான்னு சொல்லி சொல்றாரா, இல்ல
நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல வந்து அதிகமாக வாங்குவார் சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல. 3:30 மணிக்கு ட்வீட் போட்டாரு அவரு. அதுக்கப்புறம் உடனே டெலிட் பண்ணிட்டாரு. அவரே ஒரு கனவுல எதுவும் போட்டாராங்கிறது தெரியல, கனவு மயக்கத்துல போட்டாராங்கிறது தெரியல. அவர் செஃபாலஜிஸ்டா அவர் எல்லாத்தையும் பேசியிருக்கலாம், பேசியிருந்து இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். விஜயும் குழப்பறார். அப்ப இந்த கூட இருக்கிறவங்க என்ன சொல்ல போனா ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள், விர்ச்சுவல் வாரிசா இருக்கக்கூடிய இவங்க வாழ்கின்ற உலகத்துல விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நிச்சயமா சிஎம் ஆயிடுவாரு. அடுத்ததாக வந்து ஒரு பதவியேற்பு விழா, யாரை வந்து அமைச்சராகக்கூடிய நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன் சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் அவங்களுடைய உலகத்துக்கே போவோம். விஜய் சிஎம் ஆகிறார். இப்ப விஜயோடைய வெற்றியில இருந்து நம்ம எல்லாம் என்ன கத்துக்கிட்டோம், நம்ம எல்லாம் விவாதம் பண்ணுவோம், வாதங்கள் பண்ணுவோம். நம்ம விஜயோட வெற்றியில இருந்து நம்ம கத்துக்கூடியது என்ன? நீங்க அரசியலுக்கு இனிமேல் வெற்றி பெறணும் அப்படின்னா அரசியல்ல நீங்க தீவிரமாக போராடவோ, போராட்டம் செய்யவோ, இல்ல வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதோ, இல்ல மக்களுக்காக பேசுறதோ, மக்களுக்காக சிறைக்கு சொல்றதோ எதுவுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு யாராவது ஒரு 20 வருஷத்துல யாராவது சிஎம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக சினிமா துறையில போய் சேருங்க, படிப்படியா முன்னேறுங்க. அது ரொம்ப மொக்க படமா இருந்தாலும் பரவாயில்ல, படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரும் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா படம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு படமா நடிங்க, உங்களுக்கான கூட்டத்தை உருவாக்குங்க, ரசிகர் மன்றத்தை உருவாக்குங்க, அது கொஞ்ச நாள் மக்கள் மன்றமா மாத்துங்க, நாங்க உதவி செய்யற மாதிரியான சில நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நீங்க சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியா உருவாக்குங்க. அது தேவைப்பட்ட பத்திரிகைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இப்படி செஞ்சு ஒரு 20 வருஷத்துல நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க நேரடியாக அரசியலுக்கு வரலாம், நீங்க நேரடியாக சிஎம் ஆயிடலாம். நம்ம வந்து இதை நான் ஏன் விமர்சிக்கிறேன்னா, விஜய் உண்மையில் வரும்பொழுது 2 வருஷம் கடினமாக உழைப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் கட்சிக்குள்ளே உள்ள போனேன். மக்களுக்காக வேலை செய்வார். ஓகே, 30 வருஷம் சினிமால இருந்துட்டாரு, மக்களுக்காக உழைக்க போகின்றார். உழைச்சார்தான் நிச்சயமா மக்கள் அங்கீகரிப்பாங்க. யாரா தான் அங்கீகரிப்பாங்க. நான் வந்து கட்சிக்குள்ள இருக்கும்போது அதான் சொன்னேன், எப்பொழுதுமே மக்கள் உழைத்தவர்களை அங்கீகரிப்பார்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்று எந்த உழைப்பையும் செலுத்தாமல், என்னோட மேக்சிமம் உழைப்புங்கிறது நான் வந்து கடைசி நேரத்துல இன்னும் சொல்ல போனா ஓய்வெடுத்து மக்களை போய் சந்திச்சேன். அது இல்லாம சனிக்கிழமை அரசியலா ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வந்து அவ்வளவுதான். சோ வந்து நீங்க சினிமால ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா நேரடியாக அரசியலுக்கு வரலாம். நீங்கள் கண்டிப்பா விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் செய்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓய்வெடுத்து பிரச்சாரம் செய்தார். அதற்கு முன்னாடி சனிக்கிழமை அரசியலா கொஞ்சம் செய்தார். அப்பப்ப அறிக்கைகள் கொடுத்தார். ஒட்டுமொத்தமாக அவரோட ட்வீட்ஸே பாத்தீங்கன்னா 200 நம்பர் அதுக்குள்ளதான் இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். அதே அந்த இவங்களுக்கு கொள்கை தலைவர்களுக்கு மாலை போட்டது, கொள்கை தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாளை கொண்டாடினது, மற்றபடி வாழ்த்து சொன்னது, இந்த செய்திகள் தான் பிரதானமாக இருப்பதை தவிர மக்கள் பிரச்சனைகளை நீங்க பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது சொல்லப்போனா கேண்டிடேட்ஸ் ஆனவங்களுக்கு வர செய்திங்கிறது நீ மக்களுக்கெல்லாம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், நல்ல போஸ்டர் ஒட்டினியா, நல்ல பேனர் வச்சியா, பாலாபிஷேகம் பண்ணியா, பிளாக் டிக்கெட் வித்தியா, நீ கூட்டமா கூட்டிட்டு போய் மக்களை படம் பார்க்க வச்சியா, இது பண்ணிருந்தாலே நீ நாளைக்கு எம்எல்ஏ ஆயிடலாம். இந்த 2 செய்தியை தான் தாவேக்க நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நீ உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் வர்றவங்களே என்ன யோசிப்பாங்க, என்ன நம்ம இன்னும் சொல்ற இந்த தேர்தல் அரசியலே விட்டுருங்க சார். இயக்க அரசியல் நிறைய பேர் இருக்காங்க. மக்களுக்காக ஒரு பிரச்சனை இன்னும் சொல்ல போனா தேர்தல் அரசியலாளர்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை இயக்க அரசியல் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து கையில் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கும். இந்த பிரச்சனையை எடுத்து மக்களுக்காக பேசி எழுதி போராட்டம் பண்ணி அதை பெரிய பிரச்சனையா மாற்றி அதை மக்களுக்காக தீர்வுகளை வாங்கி கொடுக்குற வேலைகள் பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? நம்ம என்ன லூஸ் மாதிரி இதை வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து மக்களுக்காக போராடுறோம், நடைபயணம் போறோம், சைக்கிள் பயணம் போறோம், போற இடத்துல போய் காட்டு கத்துறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா சினிமால நடிச்சாரு ஒருத்தர், நல்லா மக்கள்கிட்ட பாப்புலர் ஆனாரு, அவர் போய் இன்னைக்கு அவங்க உலகத்துல செய்ய மாட்டாரு. இல்ல அட்லீஸ்ட் நான் என்ன போது கொஞ்சம் நிமிஷம் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவார், சட்டமன்றத்துக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறது என்ன விதமான லெசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த வாக்காளர்ல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வாக்களித்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான நபர்கள். நான் நிறைய பேரை கேட்கிறேன், என்ன காரணத்துக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள்? மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், மாற்றம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இங்க நிறைய விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு, அதனால ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே. சரி, ஓகே, உங்களுடைய தொகுதியோட எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன சொன்ன பதில், என் தொகுதியா எனக்கு என்னன்னு தெரியாது சார், ஆனா ஒரு மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்காரு. எனக்கு என் பூத் என்னங்கிறது தெரியுங்க, வழக்கமா நாங்க எந்த பூத்துக்கு நானே மனைவியும் போவோம், அந்த பூத்துக்கு போயிட்டு வாக்களிச்சுட்டு வந்துட்டோம். என் தொகுதியா எனக்கு தெரியாது, அங்க நிக்கிறவர் கூட பெருசா பேரெல்லாம் தெரியல, விசில் சின்னத்துக்கு இருந்துச்சு, விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சு பண்ணிட்டேன். அதுதான் விஜய் சொன்னாரு, மாற்றத்திற்கு வாக்களித்து விட்டேன். இது எப்படி மாற்றத்திற்கு வாக்குகளாக இருக்குங்கிறதே எனக்கு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இல்ல விஜய் தான் மாற்றமா தெரிஞ்சார், விஜய் தான் வந்து ரட்சகராக இருக்க போகிறார், விஜய் தான் பெண்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். நீங்க அதற்கு உண்டான செயல்பாடுகளை விஜய் ஏதாவது செஞ்சிருக்காரு சார்? அது எப்படி சார் செய்வாரு? அவர் சட்டமன்றத்துக்குள்ள போன பிறகுதான் சார் செய்வாரு. சரிங்க, சட்டமன்றத்துக்குள்ள போனா என்ன செய்யணும் விஜய் தெரியுமா சார்? அதை எப்படி சார் அவருக்கு தெரியும்? இப்பதானே சார் முதல்ல இதெல்லாமே கான்வர்சேஷன் நிறைய பேர் பல பேர் ஏற்படுற கான்வர்சேஷன் அவங்க சொல்றாங்க, அது எப்படி சார் தெரியும்? இப்பதான் சார் முதல்ல போறாரு, போக கத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன விளையாட்டு பொருளா இது? நான் சொல்றது விஜய் தனியா போறாரு, ஓகே, வேற வழியில டெபுவா போறாரு, அவரு என்ன பண்ண போறாரு நம்ம எல்லாம் பார்க்கதான் போறோம். ஒரு ஆட்சி அமைச்சான்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கு நாளைக்கு ஆட்சி அமைச்சிருச்சு, அவங்க 140 எம்எல்ஏக்கள் உருவாயிட்டாங்க, விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு. விஜய் இப்ப என்ன சொல்லுவாரு?
திமுக சதி பண்ணிட்டாங்க, எனக்கு எதுவுமே கத்து கொடுக்காம போயிட்டாங்க, திமுக தானே கத்து கொடுத்துருக்கணும், இது அரசியல் சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா யார் செய்யுமானாலும்? சார் யாரா சார், இது யாருடைய ஆட்சி சார்? ஐஏஎஸ் அதிகாரியோட ஆட்சியா விஜயோட ஆட்சியா சொல்றாங்க? கவர்னன்ஸ்னா நீங்க ஒரு முதலமைச்சராக அவர் என்ன செய்யணும்னு அவர் தெரியணும். இதெல்லாம் சினிமாவை சார். இந்த கோபப்படத்துல வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து பதவி ஏற்றுட்டாங்க, ஐஏஎஸ் அவங்க எல்லாம் அப்படியே பரண்டி போட்டுருவாங்க. அப்படி நீங்க ஒண்ணு உதாரணம் சொன்னீங்கன்னா, அஷாம் கனிபர் சார் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன நடந்துச்சு, ஏஜிபி என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்னவா இருக்கு அந்த கட்சி? நீ பாஜக துணை கட்சியாக இன்னைக்கு மாறி நிக்குது. இன்னைக்கு ஏஜிபி பெரிய ரெவல்யூஷனரி பார்ட்டியா வந்துச்சு. மாணவர்களாம் சேர்ந்து பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க அந்த ஊர்ல. புரட்சி ஏற்படுத்த பேர் கவர்னன்ஸ் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அடி வாங்கினாங்க, அடிபட்டாங்க, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நிக்கிறாங்க. இது அதை விட மோசம். அவங்களாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐடியா இருந்துச்சு, பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும், நாங்க மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக பிரச்சனைகளை பேசணும், களத்துல நின்னோம், அடி வாங்கணும், நாங்க உள்ள வந்தோம். நீங்க எதுவுமே செய்யல, அதான் பிரச்சனை சார். எதுவுமே தெரியாது எங்களுக்கு. சட்டமன்றத்துக்கு வழி மட்டும் தான் தெரியும். நாங்க கார் எடுத்து சட்டமன்றத்துக்கு மேப் போட்டு போயிடுவோம். அதை தாண்டி கவர்னன்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எதுக்காக ஒரு விஷயத்துக்கு எடுத்து படிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். நீங்க பாருங்க, ஒரு ஒருத்தர் மணிக்கணக்கா பேப்பர் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் கால 5 கலைஞர் 4 மணிக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருவாரு, பிரச்சனைகள் எல்லாம் பார்ப்பாரு, அவங்கள கூப்பிட்டு பேசுவார், இவங்களை கூப்பிட்டு பேசுவார். நீங்க விஜய் பேப்பரே படிக்க வேணாங்க, நான் எம்எல்ஏ ஆயிட்டு நான் எதுக்கு பேப்பர் படிக்கணும்? பேப்பர்லாம் எதுக்கு படிக்கணும்? ட்விட்டர் பார்த்தா பத்தாதா? நான் எதுக்கு நியூஸ் பார்க்கணும்? நான் எதுக்கு செய்திகள் பார்க்கணும்? செய்தியெல்லாம் பார்க்க அவசியமே இல்லை. நாட்டுல என்னன்னா எனக்கு என்ன? அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு இவங்க எடுத்து இந்த மாதிரி வாங்க தங்கத்தட்டுல தாம்பாடத்தை வச்சிருக்கீங்க சார், நீங்க போய் ஆட்சி அமைங்க சார் அப்படி சொல்லுவது அது எப்படி சரியாகும்? இன்னொன்னு, நீங்க நிறைய பெண்கள் அவங்க வந்து நான் வாக்களிச்சு பெருமையா பேசுறாங்க. எனக்கு உண்மையிலேயே என்ன காரணத்திற்காக வாக்களித்தீர்கள் அப்படின்னு ரொம்ப நீங்க ஆழமா பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க விஜய் எனக்கு பிடிச்சிருக்கு சார், அவ்வளவுதான். நீங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க அரசியலா பேசவே இல்லை. அந்த பெண்கள், நான் சொல்ற பெண்கள் எல்லாம் அரசியலாக இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல. இன்னும் சொல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த வீட்டுல ஒரு நியூஸ் போட்டு வச்சுங்களேன், சும்மா நியூஸ் பார்த்துட்டு இருக்க, பாட்டு ஏதாவது மாத்து, ஏதாவது ஓட்டிட்டு ஏதாவது படம் போடு, அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு சொல்றாங்க நான் மாற்றத்திற்காக வாக்களித்தேன். நீ நியூஸ் போட்டாலே உனக்கு பிடிக்காது, நியூஸ் நாட்டுல என்ன நடக்குது சொன்னாலே உனக்கு ஐயா இதெல்லாம் ஒரு நியூஸ் காலங்கத்தால போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற பெண்கள் இன்னைக்கு நான் மாற்றத்திற்காக வாக்களிச்சேன், விஜய் நான் வந்து மாற்றம் கொடுக்க போகிறார், பெண்கள் சேஃப்டி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்றத நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஒரே ஒரு காரணம் தான், ரொம்ப யோசிச்சு பார்த்தா விஜயங்கள் பிடிச்சிருக்கு, திரையில காட்டுற அதே பக்தியை நாங்க அரசியல் ரீதியா காட்டுகிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளவு தெளிவான தகவல்களுக்கும்.